Hi everybody, today we are going to see and பார்க்க போகிறோம். அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் வீட்டில் இருந்தார்கள், அவர்கள் வீட்டில் இருப்பார்கள். எப்படி ஆங்கிலத்தில் சொல்வது என்பதை நாங்கள் பார்ப்போம். ஒரு செயல் இறந்த காலத்தை குறிக்கின்ற பொழுது வாஸ் பாவிக்கப்பட வேண்டும். இப்போ நாங்கள் சொன்ன எங்களது உதாரணம் அவர்கள் நேற்று வீட்டில் இருந்தார்கள். They were at home yesterday. They were at home yesterday. அவர்கள் இப்பொழுது வீட்டில் இருக்கின்றார்கள். They are at home now. அவர்கள் நாளை வீட்டில் இருப்பார்கள். They will be at home tomorrow. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். Now if you look at it, you could find just a small change over here. ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான் நீங்கள் கவனிக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன எல்லாம் அப்படியே இருக்குது. were, are, will be, இது மூன்றும் தான் மாறி இருக்கு இந்த வாக்கியத்தில், வேறு எதுவுமே மாறவில்லை. ஸோ இந்த மாற்றங்களே உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இங்கிலீஷ் கிராமர் கற்றிருக்கணும். இங்கிலீஷ் கிராமர் கற்றால் தான் உங்களுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி இதுகளை மாற்றிக்கொள்ள முடியும். இதை ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்னும் ஆங்கிலத்தில் கூறுவார்கள், பி ஃபார்ம்ஸ் என்னும் கூறுவார்கள். இது பல வடிவங்கள் இருக்குது. ஸோ இந்த கிளாஸுக்கு நீங்கள் இதை வைத்து மிகவும் தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் கிளம்புல எலக்ட்ரிசிட்டி முன்னுக்கு தான் என்னோடய இன்ஸ்டியூட் இருக்குது. ஃபிசிக்கல் கிளாஸும் இருக்குது, ஜூம் கிளாஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை படிப்பதனூடாக நிச்சயமாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியும். தட் இஸ் ஃபார் ஷூர்.